ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல இருந்து செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போறோம். நாம இந்த வீடியோல செய்யுள் பகுதி மட்டும்தான் பார்க்க போறோம். அடுத்த வீடியோல உரைநடை பகுதியும் விரிவானமும் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு இயல் ஃபுல்லா பார்த்தா வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பார்ட்டா போடலான்னு இருக்கேன். நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இலக்கணம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த வீடியோல நம்ம இலக்கணம் பார்க்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் செய்யுள் பகுதியை ஒரு பார்ட்டாகவும், அதுக்கு அடுத்தது உரைநடை பகுதியும் விரிவானமும் சேர்ந்து ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஓகேவா? இதுல 6th நம்மளுக்கு செய்யுள் பகுதியை பொறுத்த வரைக்கும் 2 செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. ஒன்னு இன்பத்தமிழ், 2வது தமிழ் கும்மி அப்படின்னு 2 செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்பத்தமிழ் தான் பார்க்க போறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேவா? இந்த பாடல் வரிகள் பார்க்கலாம் வாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடல் திரைப்பட பாடலா கூட வந்திருக்கு. இந்த பாடல் வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த பாடல் வரிகள் ஒரு டைம் படிக்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளைவுக்கு அப்படின்றத கொடுத்துட்டு ஆப்போசிட் சைட்ல நீர் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மளுக்கு அதை பொறுத்துகையில கேட்கற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க. விளைவுக்கு நீர் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, விளைவுன்னா என்னன்னா விளைச்சல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப விவசாயம் பண்றாங்கன்னா விளைச்சல் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணும்? நீர் நல்லா இருக்கணும். அப்பதான் விளைச்சல் நல்லா இருக்கும். அது போல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாழ்வுக்கு. அப்ப வாழ்வுக்குன்றது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்ற இடத்த என்னன்னு சொல்லுவோம்? ஊர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது போல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இளமைக்கு பால். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெய்லியும் பால் குடிச்சா எப்படி இருக்கலாம்? இளமையா இருக்கலாம். அது போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, புலவர்க்கு வேல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க கையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்க எப்படி இருக்கும்? வேல் மாதிரி. அதாவது ஔவையாரை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஔவையார் கையில ஒரு கம்பு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அது பார்க்க எப்படி இருக்கும்? வேல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப புலவர்க்கு வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, உயர்வுக்கு வான். இது உயர்வான இடத்துல மேல உயர்வான இடத்துலனாலே என்னதான் வான் தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அசதிக்கு சுடர் தந்த தேன். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, அசதியா இருக்கும்பொழுது தேன் குடிச்சா என்ன எப்படி இருக்கும்? நல்லா சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, அறிவுக்கு தோல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தவன் அறிவில் சிறந்தவனா இருந்தா அவன் தோல்ல என்ன விழும்? மாலைகள் விழலாம். அப்படி இல்லைன்னா தங்க பதக்கங்கள் அது போல அவன் தோல்ல விழும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒருத்தவன் அறிவாளியா இருக்கான் அப்படின்னா அவன் என்ன என்ன பண்ணுவாங்க? அவன் நிறைய தங்க பதக்கங்கள்லாம் வாங்குவான். அவன் தோல்ல மாலைகள் விழும், தங்க பதக்கங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். அது போல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல புலவர்கள் கவிதை எழுதிட்டு போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பரிசா வைர வாள் கொடுப்பாங்க, இல்ல வைர கற்கள் பதிக்கப்பட்ட வாள் கொடுப்பாங்க. அது போல கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா அதனுடைய பொருள் உருவாக்கிய. சமூகம் அப்படின்றது மக்கள் குழு. விளைவு அப்படின்றது வளர்ச்சி. அங்க நம்ம விளைவுக்கு நீர்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ விளைச்சல் நல்லா, நீர் இருந்தா விளைச்சல் நல்லா இருக்கும். இப்ப நீர் இருந்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சியா இருக்கும். அப்ப விளைவுனா வளர்ச்சி. அது போல கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. அதுக்கு அடுத்து பாருங்க, அசதி. அசதினா அதற்கு சோர்வு.
அப்படின்றது பொருள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நூல்வெளி பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்தி வச்சுருப்பாரு. இவர் நிறைய வந்து கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து எதை பாடுபொருளா கொண்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதையெல்லாம் பாடுபொருளா வச்சு வந்து இவர் நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் சொன்னதுனால இவர் புரட்சி கவி அப்படின்னு வந்து சொல்லப்படுறாரு. இவருக்கு பாவேந்தர் அப்படின்ற சிறப்பு பெயரும் வந்து இருக்கு. இந்த பாடல் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்ல தமிழ் அப்படின்ற தலைப்புல வந்து இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது வந்து எந்த தலைப்புல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப தமிழ் அப்படின்ற தலைப்புல இருக்கா, அப்படிலாம் இன்பத்தமிழ் இல்லைன்னா நற்றமிழ், இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ல கொடுக்கலாம். நம்ம மேல வந்து நம்மளுக்கு இன்பத்தமிழ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா தலைப்பு, அதனால நம்ம வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ற கூடாது. நம்மளுக்கு பாடல் வந்து எந்த தலைப்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அப்படின்ற தலைப்புல தான் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க பாடல் வரிகள் இருக்கு பாருங்க, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தினையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடல் வரிகளை வந்து பார்த்துக்கோங்க. இது கூட நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஓகேவா? இதனுடைய ஆசிரியர் யாரு? காசி ஆனந்தன். ஓகேவா? இதை வந்து தமிழை வந்து என்னவா வந்து சொல்லியிருக்காரு? உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாய்ப்பிள்ளை உறவம்மா அப்படின்னா தமிழை வந்து தாயாகவும் தன்னை பிள்ளையாகவும் வந்து சொல்லியிருப்பாரு. அமிழ்தே நீ இல்லை என்றால்னா அமிழ்தம், தமிழ் மொழி என்னன்னு சொல்லியிருக்காரு? அமிழ்தம்னு சொல்லியிருக்காரு. அந்த அமிழ்தம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்னா, தமிழை மனசளவுல நினைச்சாலே வந்து அவருடைய நெஞ்சம் எப்படி இருக்கான்? இனிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழியுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்க, ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம். ஆதான் இதுக்கு ஆன்சர். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து 3 பாருங்க, நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அதுக்கு அடுத்தது பாருங்க 4, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அதுக்கு அடுத்து 5 பாருங்க, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று, அமுதென்று. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு அப்படின்றது என்னன்னா, விளைவுக்கு நீர். ஓகேவா? அதுக்கு அடுத்து 2 பாருங்க, அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 2வது பாடல் பார்க்கலாம். தமிழ் கும்மி. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தா பெருஞ்சித்திரனார். இதனுடைய ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். இதனுடைய பாடல் வரிகள் பாருங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதுவும் வந்து தமிழை வந்து கும்மி பாடலா வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா? நிலம்ன்றது பூமியை குறிக்குது. பூமியுடைய 8 திசையிலும் செந்தமிழுடைய புகழ் வந்து பரவணும், அந்த மாதிரி வந்து கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும்
அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி அப்படின்றது என்னன்னா பல 100 ஆண்டுகளை வந்து குறிக்குது. பல லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பல லட்சம் ஆண்டுகள் வந்து கண்டதுவாம்னா நான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ் உருவாகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம்னா அறிவை வளர்க்கக்கூடிய பல நூல்கள் வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்குன்றது என்னன்னா சுனாமியை வந்து சொல்றாங்க. அப்ப சுனாமிக்கும் வெள்ளம் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம தமிழ் மொழி வந்து எப்படி இருக்கு, அழியாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டுக்கு. பொய் அகற்றும்னா அப்போ நம்ம தமிழ்மொழி பொய் வந்து அகற்றும், உள்ள பூட்டுன்றது மனதுல இருக்கிற அறியாமை இதை வந்து அகற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்றது உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும். அப்போ மெய் புகட்டும்னா நான் இந்த உண்மை என்ன, அந்த உயிர்கள் வாழ்வதற்கான உண்மை என்ன அப்படின்றத வந்து சொல்லும், அற வழியை வந்து காட்டும் நம்மளுக்கு தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும்னா இந்த மேதினின்றது உலகம், இந்த உலகம் வாழ்வதற்கான வழி என்ன அப்படின்றது காட்டுது நம்ம தமிழ் மொழி தான் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்றது கடல்கோள், அதான் வந்து சுனாமின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கடுத்து மேதினி அப்படின்றது உலகம். ஊழின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. அதுக்கடுத்து பாருங்க, நூல்வேலி பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். நம்மளுக்கு ஓல்டு புக்ல வந்து துரை மாணிக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே வந்து பார்த்துக்கோங்க. இவர் பாவலர் ஏறு எனும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அப்ப பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா பெருஞ்சித்திரனார். இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அப்ப இது வந்து 100 கொத்து கொத்தா இருந்த கொய்யாக்கனி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, கனிச்சாறு வந்து தயாரிக்கிறாங்க அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இவர் வந்து நடத்திய இதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இந்த இதழ்கள் எல்லாம் வந்து இவர் நடத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகேவா? இப்ப தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டா அது வந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் வந்து இப்ப இந்த தமிழ் கும்மி பாடல் இருக்கு இல்லையா, அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இருக்கு. இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. ஓகேவா? அப்ப கனிச்சாறுன்ற நூல் எத்தனை தொகுதிகளா வெளிவந்திருக்கு, 8 தொகுதிகளா வந்து வெளிவந்திருக்கு. இந்த நூல் ஃபுல்லாவே தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இங்க ஒரு பாடல் வரி இருக்கு பாருங்க. இதுவும் வந்து தமிழ் மொழியை சிறப்பித்து வந்து பாடியிருப்பாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் பாடியிருப்பாரு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு வந்து பாடியிருப்பாரு. அப்போ வான் தோன்றினா வான்றது வானம், அந்த வானம் எப்போ தோன்றிச்சோ அது போல. அப்ப வழி தோன்றினா வழின்னா காற்று, நெருப்பு தோன்றினா நெருப்பு, இது எல்லாம் வந்து எப்போ உருவாச்சுன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா, நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்து உருவாச்சு. மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, அதுக்கப்புறம் மண்ணு மழை மலைகள் இதெல்லாம் கூட வந்து எப்ப உருவாச்சுன்னு யாராலையுமே வந்து கண்டே பிடிக்க முடியல, பல 100 ஆண்டுகள் வந்து ஆச்சு இல்லையா. அதே போல ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணா, இது எல்லாம் வந்து எப்ப தோன்றிச்சோ அப்பவே அவ்வளவு பழமையான காலத்திலேயே என்ன ஆயிடுச்சு, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் வந்து நம்மளுடைய செந்தமிழ் வந்து தோன்றுச்சு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, வானம் காற்று நெருப்பு இதெல்லாம் தோன்றுச்சு இல்லையா, அந்த காலத்திலேயே வந்து நம்ம தமிழ் மொழி வந்து தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழியுடைய பழமைய வந்து சிறப்பிச்சு சொல்லியிருப்பாரு வாணிதாசன். அதுக்கு அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல 1 பாத்தீங்கன்னா தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். 2
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. அதுக்கு அடுத்தது 3வது, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். 4வது, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். 5வது பாருங்க, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இது இல்ல, அதுக்கு ஆன்சரு பாட்டிருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இது கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, 6, 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது உரைநடை. ஓகே, நம்ம உரைநடையை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.